வெல்கம் வியூவர்ஸ். டேஸ்டி கடாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய ஸ்பெஷல் என்னென்னா ஆலு குல்ச்சாவும் இம்லி சட்னி, அதாவது குக் வித் கோமாளியில் பிரியா ராமன் செஞ்சு காமிச்சாங்க. ஆனால் அது மைதாவில் செஞ்சுருந்தாங்க, நான் கோதுமை மாவில் செஞ்சுருக்கேன். உருளைக்கிழங்கு ஃபில்லிங்கெல்லாம் வச்சு அருமையான மெத்தடில் சொல்லி தந்திருக்கேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் ரொம்ப அருமையான டேஸ்டியாக இருக்கும். இந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இம்லி சட்னியும் இந்த பரோட்டாவும் குல்ச்சாவும். இங்கே பாருங்கள், இவ்வளவு அருமையாக லேயராகவும் வரும், அதே மாதிரி சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் கொஞ்சம் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் செய்கிறதுக்கு. பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் 2 கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவில் நடுவில் இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம இப்போ 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்க்குறோம். இது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், ரொம்ப ஜில்லுன்னெலாம் இருக்கக்கூடாது. 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் சீனி சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இதில் பேக்கிங் பவுடர், இது பேக்கிங் பவுடர் கேக்கெல்லாம் செய்வோம்ல, அதில் 1 டீஸ்பூன். அதே மாதிரி இது பேக்கிங் சோடா, இது 1/4 டீஸ்பூன் தான் போடணும். அளவுகளை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இதையும் போட்டுட்டு இப்போ இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விடும்போது அதில் நல்லா அப்படியே முறைச்சிட்டு நல்லா ப்ளஃபியாக வரும். அந்த டைமில் நம்ம இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா இந்த மாவு கூட எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லா மாவும் இந்த மிக்சரில் சேர்ந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வெதுப்பான தண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சூடாகவும் இல்லை, ரொம்ப குளிர்ச்சியாகவும் இல்லை. இது நம்ம தயிர் எடுத்தோம்ல, அந்த கிண்ணத்தில் கொஞ்சம் ஊற்றி நான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மாவை பிசையணும். பிசையும் போது இதை ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி லூஸாக ரொம்பவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு, அதாவது சப்பாத்தி மாவை விட லூஸாக இருக்கணும். அந்த லெவலுக்கு பார்த்துக்கோங்க. சப்பாத்தி மாவு எப்போவும் பிசைவீங்கள, அதை விட லூஸாக நம்ம இந்த தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஓரளவுக்கு தண்ணி விட்டு நான் பிசைஞ்சிட்டு நல்லா கொஞ்சம் லூஸான பதத்துக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ இதை என்ன செய்கிறோம், இதை இந்த மாதிரி கவுண்டரில் டேபிளில் போட்டிங்கனாக்கா போட்டுட்டு நம்ம இது மாதிரி நல்லா அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி இதை பிசையணும். அப்படி பிசைஞ்சு விட்டும்போது அந்த ரொம்ப லூஸாக இருக்கிற மாவு அந்த ஒரு மாதிரி பிச்சுன்னு ஒட்டும். அதெல்லாம் ஒட்டாத லெவலுக்கு சூப்பராக மாவு இந்த பாருங்க எப்படி திரண்டு வந்துருச்சுன்னு அந்த லெவலுக்கு ஆயிரும். இது ஒரு 5 to 7 மினிட்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கையில் இழுத்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது ரொம்ப அருமையாக வந்துடும். இப்போ பாருங்கள், கையிலையும் ஒட்டியிருக்காது, நல்லா அருமையாக திரண்டு வந்துருச்சு. பாருங்கள், என் கையில் மாவே இல்லை, நான் கையெல்லாம் கழுவலை. இப்போ மாவு பிசைஞ்சதோடு காமிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு நமக்கு இது நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். இப்போ இதுக்கு மேலே 1 டீஸ்பூனு நான் நெய் விட்டுட்டு இதை ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணி விட்டுட்டேன். ஏன்னா இதை 1 மணி நேரத்துக்கு மூடி ஊற வைக்கணும். மூடிட்டு 1 மணி நேரம் ஊற வைக்கணும். இதை சைடில் வச்சுக்கலாம். நம்ம இப்போ உருளைக்கிழங்குக்கு ஃபில்லிங் ரெடி பண்ணணும்ல, அந்த ஃபில்லிங்க்காக மசாலா 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். இதை நம்ம என்ன செய்யணும்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். அதாவது ரொம்ப சிவக்கவெல்லாம் வறுக்க வேண்டாம், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி வறுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் வாசனை வரும், அது போதும். டக்குன்னு எடுத்து இதை ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம இதை ஆற விட்டுட்டு மிக்சியில் போட்டு குறைன்னு பவுட்ரு பண்ணி எடுக்கணும். இப்போ ஆறிடுச்சு, நான் மிக்சியில் போட்டு இதை பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன்னு பாருங்கள். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு குறைன்னு இருக்கணும். இந்த மாதிரி பொடி பண்ணி இதை சைடில் வச்சுக்கலாம். இப்போ இதில் 250 கிராம், அதாவது 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு தோல் உரித்து கேரட் துருவுறதுல துருவி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் கூட கனமான பீஸு இருக்கக்கூடாது, அதனால் துருவி எடுத்துருக்கேன். இதில் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இதில் 1 பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். அடுத்து 1 துண்டு இஞ்சி, அதாவது 1 இன்ச் அளவுக்கு எடுத்து பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இஞ்சி சேர்த்ததுக்கப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் எடுத்து, பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன்.
இப்போ இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பொடி, இதையும் அதாவது மல்லியும் சீரகமும் வறுத்து பொடி பண்ணியிருந்தோம், அது சேர்த்தாச்சு. அடுத்து அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இது பிளாக் சால்ட்டுன்னு கிடைக்கும் கடைகளில், காலா நமக்குன்னு போட்டிருப்பாங்க, பிளாக் சால்ட்னு எடுப்பாங்க. இது ரொம்ப அருமையான டேஸ்ட்டு கொடுக்கும், உடம்புக்கு நல்லது. இதில் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை நம்ம இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே இதுக்கு வேண்டிய மசாலாக்கள் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த உருளைக்கிழங்கோட எல்லா மசாலாவும் சேர்ந்து வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், எல்லாம் சேர்ந்து ஒன்று போல் வந்துருச்சு. இப்போ நம்மளுடைய ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. ஆலு மசாலா இதை சைடில் வச்சுக்கலாம். இப்போ சட்னி ரெடி பண்ணுவோம். இதிலுக்கு ஒரு 25 கிராம் புளி எடுத்து தண்ணியில் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சு நான் வச்சுட்டேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு விட்டு வடிகட்டி தண்ணி எடுத்துக்கோங்க. எந்த விதமான திப்பியும் வரக்கூடாது. வடிகட்டி எடுத்த தண்ணியில் ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி அளவுக்கு நறுக்கி போட்டிருக்கேன், பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா நறுக்கி போட்டிருக்கேன், கொத்தமல்லியும் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க, அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க. அதுக்கடுத்து அதே பிளாக் சால்ட், அதாவது காலா நமக்குன்னு சொல்லுவாங்களே, அது 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த புளி தண்ணி கூட மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதில் நான் ஒரு அரை கப் அளவுக்கு இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சது நான் எடுத்து கையிலே இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுருக்கேன், பிசைஞ்சு விட்டு. இது 1 2 குட்டி குட்டி பீசஸ் இருந்தாலும் நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சீனி சேர்த்துக்கலாம், நான் வெல்லை பொடி சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இம்லி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இம்லின்னா புளி, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. நம்மளுடைய மாவும் நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி எல்லா மாவையும் இப்படி சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் நெய் விட்டு இது எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சம் ட்ரையான மாவு, கோதுமை மாவை தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு இப்போ நான் மடிக்கிறது மாதிரி மடிக்கணும். அதாவது ஒரு சைடில் இப்படி தூக்கி விட்டுட்டு அதே மாதிரி அந்த சைட்லேயும் இப்படி தூக்கி எடுத்து விட்டு இப்போ இது மாதிரி நான் மடிக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஒரு தடவை இப்படி மடிச்சிட்டா கொஞ்சம் நமக்கு லேயர் மாதிரி ஆயிரும் இல்லையா? அப்போ அந்த குல்ச்சாவில் கொஞ்சம் ஏர் கேப்ஸ் கிடைக்கும், நல்லா சாஃப்டாக ப்ளஃபியாக வரும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி சேர்த்து தட்டி விட்டுட்டு ஒரு கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மாவை நமக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி இந்த மாதிரி மாவை கட் பண்ணி எடுத்துட்டு இதை நம்ம அப்புறமா ஃபில்லிங் உருளைக்கிழங்கு செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா, ஆலு மசாலா வச்சு ஃபில் பண்ணலாம். இப்போ இந்த மாவை எல்லாத்தையும் ஒரு சைடில் வச்சுட்டு ஒரு துணியை நல்லா ஈரம் பண்ணி புழிஞ்சிட்டு அதை போட்டு மூடி வைக்கணும். இல்லைன்னா அந்த மாவு காஞ்சிரும், அப்போ நல்லா இருக்காது. இப்போ என்ன செய்கிறோம், ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு நல்லா கிண்ண மாதிரி செஞ்சுக்குங்க. செஞ்சுட்டு நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு அந்த ஆலு மசாலாவை எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி இதில் வச்சு நல்லா இந்த பெருவிரலை வச்சுட்டு நடுவில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உள்ளே போயிட்டே இருக்கும், மாவு சைடெலாம் வெளியில் வந்துகிட்டே இருக்கும். அப்போ ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி உருண்டை எடுக்கிறதுக்கு. வெளியில் மாவு பிதுங்கி வர லெவலுக்கு நல்ல உருண்டையாக வந்துடும். இப்போ ஒரு ட்ரை மாவு போட்டுட்டு இப்போ இதை நம்ம சப்பாத்தி பரோட்டாவெல்லாம் தேய்க்கிறது போல் நல்லா தேய்ச்சி எடுக்கணும். அதாவது ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம ஜென்டிலாக ப்ரெஷர் கொடுக்கணும். அப்படியே மேலே அப்படியே உருட்டி உருட்டி விடணுமே ஒழிய அமுக்கக்கூடாது. அப்போ கரெக்டாக நம்ம எல்லா சைடும் ஒரே மாதிரி வந்துடும். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் திக்னஸாக தான் இருக்கும், ரொம்ப ஒல்லியாக இருக்காது. இந்த அளவுக்கு திக்னஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம இதுக்கு மேலே என்ன செய்ய போகிறோம்னா,
கருப்பு எள்ளு இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்குன கொத்தமல்லியும் இந்த மாதிரி மேலே தூவி விட்டுட்டு கையில் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப அமுக்கக்கூடாது, லைட்டாக ஒட்டுற மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை என்ன செய்யணும்னா, இந்த பேக் சைடில் கையில் தண்ணி தொட்டு இதை வந்து ஈரம் பண்ணி விடணும். ஊற்றி விட்றாதீங்க, கையில் தொட்டு தொட்டு இதை மாதிரி ஈரம் பண்ணி விட்டுருங்க. ஈரம் பண்ணதுக்கப்புறமா நம்ம தோசை தவாவில் போடலாம். நான் இப்போ பேனில் போடுறேன். காஸ்ட் அயர்ன் பேன் நல்ல சூடாக இருக்குது. சூடான பேனில் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை போட்டுட்டு மேலே நான் அலுமினியம் தோசைக்கல் வச்சுருக்கேன். இதையும் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு மூடி ஒரு 2-3 நிமிஷம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, மேலே வந்து அப்படியே புஷ்ஷுன்னு வந்துடும். இப்போ அது வந்து இப்போ இதை திருப்பி விட போகிறோம். பாருங்கள் பின்னால் எவ்வளோ அருமையான கலரில் இருக்குன்னு. இப்போ இந்த சைட்லேயும் ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. சூப்பரான கலர் வந்துடும். பாருங்கள் மேலேயும் நல்லா வெந்து கலரில் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்தாச்சு. இதே மாதிரி எல்லா குல்ச்சாவும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்கும், நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ எல்லா குல்ச்சாவும் செஞ்சுட்டேன். நான் இதில் 3 எடுத்து வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இம்லி சட்னி ரெடி. இது கூட பட்டர் வச்சு கொடுக்கலாம், மேலே அப்ளை பண்ணியும் கொடுக்கலாம், இல்லாட்டி சைடில் வச்சு கொடுக்கலாம். அது சட்னி கூட இந்த பட்டர் கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி.